friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி friends இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு தாவரத்தோட முழுமையான வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான நியூட்ரியன்ட்ட பத்தி தான் friends டிஸ்கஸ் பண்ண போறோம். அது இருக்கிறதுனால தாவரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது? அதுவே பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படினா எந்த மாதிரியான பாதிப்புகள் செடிகள்ல ஏற்படும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஃபெர்டிலைசரை எப்படி எளிமையான முறையில் வீட்ல இருந்தபடியே செடிகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் friends. ஓகே friends, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். என்னோட வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். என்ன நியூட்ரியன்ட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பொட்டாசியம் தான். பொட்டாசியம் சத்துக்கள் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு என்னென்ன நன்மைகள் செடிகளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தாவரங்கள் நம்ம வாங்கிட்டு வந்ததுமே, அதுவும் ரோஸ் செடியாக இருந்ததுன்னா, ஒரு சின்ன செடியாகவே நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்ற பட்சத்தில் அது சீக்கிரமாக வளரணும், வளர்ந்து நமக்கு நல்ல ஒரு ஹீல்டு கொடுக்கணும், எந்த ஒரு பூச்சினுடைய தாக்கங்களும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு க்ரோத் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக பொட்டாசியம் சத்துக்கள் தேவை. ஸோ ஒரு பிளான்ட் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு கண்டிப்பாக பொட்டாசியம் சத்துக்கள் தேவை. அடுத்த யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியை சரியான அளவில் செடிகளுக்கு எல்லா பகுதியிலையும் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக பொட்டாசியம் சத்துக்கள் தேவை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லீவ்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோமேட்டா செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கரெக்டான அளவில் ஓப்பன் ஆகிறதுக்கும் சரி, மூடுறதுக்கும், அதாவது அந்த செடிகளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறதுக்கும், அதிகமாக தண்ணி எடுத்துச்சுன்னா அந்த இலைகள் மூலமாக அதை ஆவியாக்கி வெளிவிடுறதுக்குமே இந்த பொட்டாசியம் சத்துக்கள் தேவை. இதுக்கு மேலே சொன்னோம்னா அது அப்படியே பாட்னி கிளாஸ் மாதிரி போயிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் யூசஸ் பார்க்கலாம். அடுத்தது நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிளைமேட் கண்டிஷன்ஸ் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வர பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் பனி இருக்குது, ஆனால் எந்த அளவுக்கு பனி பெய்யுதோ அந்த அளவுக்கு வெயிலினுடைய தாக்கங்களும் பயங்கரமாக இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கிளைமேட் கண்டிஷன்ஸை அது எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கறதும் இந்த பொட்டாசியம் சத்துக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிசீஸ் தான். செடிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான நோய் தாக்கங்கள் ஏற்பட தான் செய்யுது. அதுவும் ரோஸ் செடிக்கு நம்ம சொல்லவே வேண்டாம், ஏகப்பட்ட நோய் தாக்கங்கள் வரதான் செய்யுது. ஸோ அந்த நோய் தாக்கங்கள்லேருந்து எளிதாக வெளிவரத்துக்கும் இந்த பொட்டாசியம் சத்துக்கள் கண்டிப்பாக தேவை. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிகளுடைய தாக்கம். செடிகள் நல்லா ஆரோக்கியமாக ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாவே பூச்சிகளுடைய தாக்கங்கள் அந்தளவுக்கு ஏற்படாது. ஸோ அந்த பூச்சிகளுடைய தாக்கத்தை மட்டுப்படுத்துறதுக்குமே இந்த பொட்டாசியம் சத்துக்கள் கண்டிப்பாக தேவை. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி தான், வளர்றது பெருசு இல்லை, அதுவே நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்தது அப்படின்னா செடிகள் ஹீல்டும் நமக்கு நிறைய கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் சரி, பூக்கள் பழங்கள் இந்த மாதிரி நிறைய கிடைக்கிறதுக்குமே நமக்கு பொட்டாசியம் சத்துக்கள் கண்டிப்பாக தேவை. பார்க்க போனால் தாவரத்தினுடைய ஒரு முழுமையான க்ரோத்துக்கு கண்டிப்பாக பொட்டாசியம் சத்துக்கள் நல்ல அளவில் இருந்தால் மட்டும்தான் செடிகள் நல்லா ஆரோக்கியமாக செழிப்பாக இருக்கும். இவ்வளோ நேரமாக பொட்டாசியம் சத்துக்கள் செடிகளுக்கு இருந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அந்த பொட்டாசியம் டெஃபிஷியன்சி ஏற்பட்டது அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரியான ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரும். அதாவது இதில் உங்களுக்கு கிளியராக தெரியலனா கூட நான் அந்த கிளிப்பிங்கில் காமிக்கிறேன், அதில் பார்த்துக்கோங்க. அங்கங்கே ப்ரௌன் கலரில் ஒரு ஸ்பாட் மாதிரி வரும். இலைகளின் நுனியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் ஒரு எட்ஜஸ் மாதிரி வரும். அதாவது அதனுடைய முனைப்பகுதியில் எல்லோ கலரில் இப்படி சேஞ்ச் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வெயின் மாறும். அதனுடைய நரம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் மாறும். அப்படி இல்லைன்னா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வச்சே நம்ம இந்த பொட்டாசியம் டெஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இலைகளில் அங்கங்கே ப்ரௌன் கலரில் ஸ்பாட் மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் செடிகளில் பார்த்தீங்கன்னா அதனுடைய க்ரோத்தே அப்படி டவுன் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் பெஸ்ட்டு, அப்புறம் டிசீஸ் அட்டாக்லாம் ஏற்படும். அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி செடிகளுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப டல்லான ஒரு கண்டிஷன்ஸில் பிளான்ட் இருக்குது அப்படின்னாவே நம்ம பொட்டாசியம் டெஃபிஷியன்சி தான் ஏற்பட்டிருக்குன்னு நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டெஃபிஷியன்சியும் இப்போ பார்த்துட்டோம். இப்போ ஹோம்மேடாகவே எப்படி செடிகளுக்கு பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்த ஒரு ஃபெர்டிலைசரை கொடுக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டாசியம் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் கம்போஸ்ட் தான். அதாவது வேஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம கிச்சன் கம்போஸ்ட் செஞ்சு செடிகளுக்கு கொடுக்கலாம். எந்த செலவுமே கிடையாதுங்க, சுலபமான முறையில் தயாரித்து நமக்கு தர முடியும். இதில் எந்த மாதிரியான பொருட்கள்லாம் போடும் பொழுது பொட்டாசியம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பீல்ஸ் தான் மெயினாக. இந்த வாழைப்பழத்தோல், ஆரஞ்சு பழத்தோல், அதுக்கப்புறம் காய்கறிகளுடைய தோள்கள்லாம் சீவி நம்ம எடுத்து வேஸ்ட்டுன்னு குப்பையில் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான தோள்கள்லாம் வந்து இதில் சேர்த்தும் பொழுது ஒரு பொட்டாசியம் ரிச்சாக இருக்கக்கூடிய கிச்சன் கம்போஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எந்தவித ஒரு செலவுமே இல்லை பாருங்களேன். மற்றனா கூட நம்ம இன்ஆர்கானிக் முறையில் வந்து வாங்கும் பொழுது காசு வந்து நம்ம அதிகப்படியாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து நம்ம வீட்லேயே வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கி எறியக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தி சுலபமான முறையில் நீங்கள் தயாரித்து செஞ்சு செடிகளுக்கு வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபர்டிலைசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கோட் மேன்யூர் தான். இந்த ஆடினுடைய கழிவுகள் தான். இது மற்றதுலலாம் பார்க்கும் பொழுது மற்ற மேன்யூரில் நைட்ரஜன் ரிச்சாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் கண்டென்ட்டும் இருக்குது. பட் பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4% வந்து இருக்குது. ஸோ அதிகமாக இருக்குது பொட்டாசியம் இதில். இது வந்து பொட்டாசியம் மட்டும் சொல்லிட முடியாது, ஒரு சிறந்த NPKவாகவே ஒர்க் ஆகுது. ஒரு ஓல்டு மேன்யூராக எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து போட வேண்டாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னாவே ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் வந்து நமக்கு கிடச்சிடும். செடிகளுக்கு வந்துட்டு 3மே இருக்கும், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். பொட்டாசியம் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வுட் ஆஷ் தான். இதில் பார்த்தீங்கன்னா 4 to 10% அளவுக்கு வந்துட்டு பொட்டாசியம் வந்து இருக்குது. பாஸ்பரஸும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு இருக்குது. வுட் ஆஷ் மட்டும் இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கை வந்து பீல் பண்ணி காய வச்சு, அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழத்தோல், ஆரஞ்சு பழத்தோல், பனானா பீல், இது எல்லாமே காய வச்சு அதை எரித்து வரக்கூடிய அந்த ஆஷ் இருக்குது இல்லைங்களா, அந்த சாம்பல், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிக அளவில் வந்துட்டு பொட்டாசியம் சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு என் கார்டில் கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஃபர்டிலைசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம பார்க்க போகிற ஃபர்டிலைசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பனானா பீல் தான். இது வந்து நமக்கு மட்டும் நல்லது கிடையாதுங்க, செடிகளுக்கும் வந்துட்டு அமேசிங்காக வந்து ஒர்க் ஆகும். இதனுடைய தோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41% அளவுக்கு வந்து பொட்டாசியம் சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, பாஸ்பரஸும் வந்து இருக்குது குறிப்பிடத்தக்க அளவு. ஸோ ரூட் டெவலப்மெண்ட்டுக்குமே வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பூக்கள், பழங்கள் வந்து உருவாகிறதுக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு வந்து பனானா பீல்லாம் வந்து கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி வந்து உடைச்சா வந்து உடையணும், அந்தளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக காய வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதை வந்து தூள் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் தூள் பண்ணிவிட்டு இதை மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸல் இருக்கு இல்லைங்களா, முட்டை தோலோடு சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 15 days ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ நீங்கள் வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கும் பொழுது சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இது உங்களுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பனானா தோல் வந்து எடுத்து லிக்விட் ஃபர்டிலைசர் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஒரு பூஸ்ட் மாதிரி அது வந்து ஒர்க் ஆகும். அது கொடுத்து பாருங்கள், உங்கள் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் நல்லா பெருசாக வந்து பூக்கும். அப்படி நல்லா டார்க் கலர்லேயும் இருக்கும், அதிகமான எண்ணிக்கையிலையும் வந்து பூக்கும். அதாவது கொத்து கொத்தாக பூக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி வந்து பூக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ஆல்ரெடி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, தெரியாதவங்களுக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷனாக இது வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நீங்கள் புதுசாக செடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இப்போ நட போகிறீங்க அப்படின்னா அப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு 3 வாழைப்பழத்தோல் வீதம் வந்து நீங்கள் எடுத்து அதில் வச்சு செடியை நட்டிங்க அப்படின்னா செடிகள் வந்துட்டு சூப்பராக வந்து க்ரோத் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.